ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் என்ன போட்டிருக்கிறேன்னு சொன்னால், நாங்கள் முல்லைத்தீவுக்கு போனாங்க. போகும்போது போகிற வழியில் இருக்கிற அழகான இடங்களை, இயற்கையான இடங்களை நான் படம் எடுத்திருக்கிறேன். இந்த வீடியோவில் முழுக்க எனக்கு அந்த பார்க்கும்போது நல்ல கண்ணை கவர்ந்த அழகான இடங்கள். இயற்கை எப்போவுமே அழகுதான். மரங்கள், மற்றது நீர்நிலைகள், அதுகளை நான் பஸ்ஸுக்குள்ளே இருந்து எடுத்தபடியாக கொஞ்சம் இந்த ஒரு ஆட்டத்தோட ஒரு ஸ்பீடோடு இருக்குது. நீங்களும் இயற்கையை ரசிக்கிறார்கள்னு சொன்னால் இந்த வீடியோவை பார்க்கலாம். பாருங்கோ, எவ்வளவு அழகாக இருக்குண்டு. நிறைய பேர் நிறைய இடத்துலேருந்து பார்ப்பீங்க. இது எங்கள் இலங்கையில் யாழ்ப்பாணத்துலேருந்து நாங்கள் முல்லைத்தீவை நோக்கி போய்கொண்டிருக்க போகிற வழியில் உள்ள இடங்களை நான் எடுத்துருக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா பனைமர காடுகள் போயிட்டுது, வயல்வெளிகள் எல்லாமே அழகாகத்தான் இருந்துச்சு. எனக்கு இயற்கையை ரசிக்கிறேன்டா நல்ல விருப்பம். பார்த்து கொண்டே இருப்பேன். கூடுதலாக நான் பஸ்ஸில் போகிறேன்னு சொன்னால் அப்படியே வழியில் தான் பார்த்து ரசித்து கொண்டே இருப்பேன். இப்போ கட்டிடங்கள் இல்லாமல் முழுக்க இயற்கையான இடமாகவே இருந்துச்சு. சில இடங்களுக்கு நாங்கள் போகிறோம்னு சொன்னால் முழுக்க கட்டிடங்கள், கடைகள் அப்படி தான் வந்துകൊണ്ടിருக்கும். இதை பார்த்திங்கன்னா கடல், வயல்வெளி, மரங்கள், குளங்கள் அப்படித்தான் எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கே ஆசையாக இருந்துச்சு. கனகாலத்துக்கு பிறகு நானும் வெளியில் போனேன். நான் பாருங்கள், இது ஒரு கடல், அதில் ரயில்வே ட்ராக் இருக்குது. இங்கே பாருங்க, எருமை மாடு எல்லாம் மேய்ஞ்சு கொண்டு இருக்குது. வயல்வெளி. இந்த இடத்துக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு ஒரு குளம் மாதிரி தண்ணி நிற்குது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் தேக்கமரம், தேக்கங்காடுன்னு சொல்லிச்சு. இந்த இடத்துக்கு பேர் தேக்கு நட்ட இடம்னு சொல்லி தேக்கங்காடோ இதை ஒன்று தான் சொல்லிச்சுனா. முழுக்க தேக்கமரம் வச்சு வளர்த்து வச்சிருக்கணும். பாருங்க, இதெல்லாம் தேக்கமரம். இதுக்கு பின்னுக்கு அந்த குளம் இருக்கிறபடியா இந்த தண்ணி இவ்வளவு வெக்கையான நாள்லையும் அந்த மரங்கள் செழிப்பாக இருக்கும். இது வயலில் விதைச்சிருக்கிறோம். நெல்லண்டு நினைக்கிறேன். நாங்கள் போய்க்க சரியான வெயிலான நேரம். ஆனால் இங்கால இடத்த பார்க்க கூட தண்ணிகளும் முல்லைத்தீவு சரியான வக்கு என்று சொல்லுவோம். நாங்கள் போகிற வழியெல்லாம் பார்த்தா வயல்வெளிகளும் குளங்களும் அப்படித்தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா உடையார் கட்டண்ட இடம். இதில் இந்த எருமை மாட்டை கூட்டிக்கொண்டு போய்கொண்டிருந்தவன் நாங்கள் அதில் ரங்கினி கேட்க. அப்போ அந்த எருமை மாடெல்லாம் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பார்க்குறே இல்லை. ரோட்டால் எல்லாம் அங்கேயே கூட்டிகிட்டு போயினோம் மேய்கிறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வயல்வெளி எல்லாம் உழுது தண்ணியெல்லாம் விட்டு ரெடியாக இருக்குது. பார்த்திங்கன்னா அதில் உரை பேக் வெள்ளை வெள்ளையாக தெரியுது. உரை பேக்கில் விதை நெல்லோ இல்லாது பசல் எவ்வளோ தெரியல போட்டு வச்சுருந்துச்சுன்னா. பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்குண்டு. இப்படி இயற்கையான இடம் பார்க்குறதே எங்களுக்கு பெரிய விஷயம். அதில் அந்த இடத்துல வாழ்கிறது இன்னும் பெரிய விஷயம். நான் போகும்போது எடுத்த வீடியோக்களை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.